சன் டிவியோட வானத்தை போல சீரியல் மூலமா தமிழ் மக்களுக்கு அறிமுகமானவங்க தான் நடிகை மான்யா ஆனந்த். பெங்களூரை சேர்ந்த இவங்க சமீபத்துல ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாங்க. அந்த இன்டர்வியூல நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தாங்க. இப்போ அந்த இன்டர்வியூவை மையப்படுத்தி வெளியான செய்தி இப்போ சோசியல் மீடியால மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு. அந்த இன்டர்வியூ பத்தி சோசியல் மீடியால என்ன நியூஸ் வெளியாயிட்டு இருக்குன்னா, மான்யா ஆனந்த் அவங்களோட இன்டர்வியூல தனுஷோட மேனேஜர் ஸ்ரேயஸ் தனுஷ் நடிக்கிற புது படத்துல வாய்ப்பு தரதாகவும் அதுக்காக தனுஷ் கூட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லி அவர் அழுத்தம் கொடுத்ததாகவும் மான்யா ஆனந்த் இன்டர்வியூல தனுஷ் மேல குற்றம் சாட்டி இருக்கிறதா செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு. இந்த செய்திகள் வெளியானதுல இருந்தே தனுஷ் ஏன் இப்படி எல்லாம் பண்றாருன்னு சொல்லி மான்யா ஆனந்துக்கு ஆதரவாகவும், அதே சமயம் சிலர் இவங்க ஃபேமஸாக தான் இப்படி தனுஷை பத்தி பொய் சொல்றாங்க அப்படின்னு இவங்களுக்கு எதிராகவும் பலரும் பேசிட்டு வராங்க. இந்த ஒரு சூழ்நிலையில மான்யா ஆனந்தே இப்போ இந்த சர்ச்சை தொடர்பா விளக்கம் கொடுத்திருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த இன்டர்வியூவை பேஸ் பண்ணி நிறைய சேனல்ஸ் தனுஷ் சார் பத்தி தவறான தகவலை பரப்பிட்டு வராங்க. தயவு செஞ்சு ஒரிஜினல் வீடியோ பாருங்க. நான் அந்த இன்டர்வியூல தெளிவா சொல்லியிருக்கேன். என்கிட்ட பேசின அந்த நபர் தனுஷ் மேனேஜர் ஸ்ரேயஸ் மாதிரி தன்னை காட்டி ஏமாத்த முயற்சி பண்ணியிருக்கலாம்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி நான் அந்த நம்பரை கூட கொடுக்குறேன். தனுஷ் சாரோட டீம் அதை கிளாரிஃபை பண்ணட்டும்னு சொல்லியிருப்பேன். தயவு செஞ்சு இப்படி பொய்யான செய்திகளை பரப்பாதீங்க. ஒரிஜினல் வீடியோவை பார்த்துட்டு முடிவு பண்ணுங்க. நன்றி அப்படின்னு மான்யா ஆனந்த் சொல்லியிருக்காங்க. மான்யா ஆனந்த் அந்த இன்டர்வியூல உண்மையாவே யாரோ ஒருத்தர் தனுஷ் சாரோட மேனேஜர்னு சொல்லி என்கிட்ட அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்டாங்க. நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டப்போ இதெல்லாம் தனுஷ் சாருக்கு தெரியுமான்னு தெரியலன்னு சொன்னாங்க அப்படின்னு. தனுஷோட பேரை சிலர் தப்பா யூஸ் பண்றாங்க. அந்த நம்பர் கூட நான் கொடுக்குறேன். நீங்க தனுஷ் சார் டீம் கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க இப்படி சொன்ன விஷயத்தை தான் சில சேனல்ஸ் தனுஷ் மேல குற்றம் சாட்டி இருக்கிற மாதிரி தப்பா வெளியிட்டு இருக்காங்க அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது.